ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் அன்மை மித்து சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம மித்துடைய ஸ்கூல் இண்டிபெண்டன்ஸ் டே எக்ஸிபிஷன் வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கு நாங்கள் எல்லாருமே போய் இதில் பார்த்திங்கன்னா பசங்க அந்த 17th to 18th செஞ்சுரியில் நடந்த எல்லா விஷயங்களையும் பற்றி போட்டிருந்தாங்க. அப்புறம் நம்ம இந்தியாவில் அந்த காலத்தில் வந்து சமைக்கிறதுக்கு யூஸ் பண்ண திங்ஸ், இந்த மண்பானை. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம மித்து வந்துட்டார். அவர் என்ன சொல்லியிருந்தாரு, 17th செஞ்சுரியில் நடந்த சீக்கியர்களை பற்றி சொல்லியிருந்தார். போரில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி அவர் எக்ஸ்பிளைன் பண்ணி நடந்த முக்கியமான விஷயங்கள் எல்லாத்தையுமே அவங்க சார்ட்டில் பசங்க போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாத்தையுமே அவங்க வந்து ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் அப்படியே போனோம்னா இந்த ரிவோல்ட் ஆஃப் அந்த ஹைகோர்ட் பற்றி சொல்லியிருந்தாங்க. பார்த்திங்கன்னா நம்ம ராணி லக்ஷ்மி பாய், வேலூர் கோட்டை, இது எல்லாத்தையுமே அவங்க ரொம்ப அழகாக செட்டப் பண்ணி அங்கே வச்சுருந்தாங்க. இதை பற்றியுமே அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் அதையும் கேட்டுட்டு தான் வந்தோம். இதுக்கிடையில் இந்த கன்னிக்குட்டி வேறு ஓவர் சேட்டை, அதையும் அவளையும் வச்சு சமாளிச்சுட்டு எப்படியோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அவளும் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ அதை எல்லாத்தையுமே பார்த்துட்டு அப்படியே வந்துட்டோம். யூனிவர்சிட்டி ஆஃப் கல்கட்டா யூனிவர்சிட்டி, போஸ்ட் ஆஃபீஸ் எப்போது ஆரம்பித்தாங்க, ஸோ அதை எல்லாத்தையுமே அவங்க சார்ட்டில் வச்சுருந்தாங்க. அலிகார் ஃபோர்ட்டு அதையுமே அழகாக பசங்க செஞ்சுருந்தேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பாம்பே ஜங்ஷனை பசங்க ட்ரெயின் ட்ராக்லாம் போட்டு சூப்பராக வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு அப்புறம் இது என்னடா அது கலராக வச்சுருக்குறாங்களே அப்படின்னு சொல்லி பார்த்தா இதுதாங்க ஃபிங்கர் பிரிண்ட் ஃபஸ்ட்டு எங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு. இதாங்க இந்திய சிப்பாய்கள் யூஸ் பண்ண கன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி அவங்க போட்டிருந்தாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து வந்தோம்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம், சுப்ரீம் கோர்ட் எப்படி இருக்கும் அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக வச்சுருந்தாங்க. எல்லாமே இந்த பேப்பரில் வச்சு டிசைன் பண்ணி அழகாக செஞ்சு சூப்பராக இருந்துச்சுங்க. அங்கேருந்து வந்து பார்த்தோம்னா ஒடிசா ரயில் விபத்து, அதாவது ஒடிசாவில் நடந்த ட்ரெயின் ஆக்சிடெண்ட் பற்றி பசங்க போட்டிருந்தாங்க. ரொம்ப அழகாக ட்ரெயின் ட்ராக்லாம் வச்சு அது எப்படி ஆக்சிடெண்ட் நடந்துச்சு, எப்படி இருந்துச்சு, அது எல்லாத்தையுமே அவங்க சூப்பராக வச்சுருந்தாங்க. அங்கேயே பார்த்துட்டு அப்படியே வந்தோம்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது என்ன அடிப்படை உரிமைகள், அதாவது இந்தியாவில் நடக்கிற அந்த அடிப்படை உரிமைகள்லாம் என்னென்ன ரைட்ஸ் இருக்குது அது எல்லாத்தையுமே அழகாக ரவுண்டாக வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையுமே அவங்க எக்ஸ்பிளைனும் பண்ணாங்க. சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு நாங்கள் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா தேசிய சின்னம், புல்வாமா தாக்குதல் இருந்துச்சு பார்த்திங்களா. ஸோ அதையும் நமக்கு ரிமெம்பர் பண்ணியிருந்தாங்க. அடுத்து கொரோனா வைரஸ்னு இதை மறக்கவே முடியாது யாராலையுமே. ஸோ அதையும் நமக்கு ஞாபகப்படுத்திட்டாங்க. ரோபோங்க, அதாவது இயந்திர மனிதன், நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச ரோபோ வந்து இதுதான், அதையும் அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் கண்டுபிடிச்ச ரோபோ அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. இதையும் பார்த்துட்டு அன்மிகா குட்டி என்ன பண்ணால் அந்த ரோபோவுக்கு எல்லாத்துக்குமே கை கொடுத்தா ஹேண்ட் செக் பண்ணிவிட்டு அங்கேருந்து அவங்க எல்லாருக்குமே ஹாய்ன்னு சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். இதேமாரி பார்த்திங்கன்னா நிறையா அந்த இயர் வைஸ் நடந்தது எல்லாத்தையுமே வந்து நமக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக அவங்க ஒவ்வொரு இயர் போட்டு அதில் என்ன நடந்துச்சு, அந்த தலைவர்களோட பேர், அவங்க எல்லாத்தையுமே போட்டு அவங்களாம் என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத வந்து பசங்க அழகாக எழுதி ஒட்டியிருந்தாங்க. அப்படியே வந்து பார்த்தா இது இதுதான் சந்திராயன் 3. ஸோ அதையும் அழகாக டிசைன் பண்ணி வச்சுருந்தாங்க. அப்புறம் போர் விமானங்கள் இது எல்லாத்தையுமே அழகாக அவங்க செஞ்சு வச்சுருந்தாங்க. ரொம்ப க்யூட்டாக இருந்துச்சுங்க. கடைசியாக பார்த்துச்சுன்னா இந்த ராக்கெட் வச்சுருந்தாங்க சென்ட்ரலில். சூப்பராக இருந்துச்சுங்க. அதையும் பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அப்புறம் அவங்களுக்கு ஃபீட்பேக்லாம் கொடுத்துட்டு வந்துட்டோங்க. கடைசியில் பார்த்திங்கன்னா பாப்பா வெளியில் பார்க்கில் விளையாடுன்னு சொன்னோம். அவளையும் கூட்டிகிட்டு போய் அழகாக விளையாடிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.